கலர் கோழி குஞ்சு கோம்பை பாருங்க. பார்க்கறதுக்கு ஏதோ எடுத்து கையிலலாம் பார்க்கும்போது தாத்தா முடி மாதிரி தானே இருக்கு. ஹே गाइस, இன்னைக்கு நம்ம பல்லாவரத்துல இருக்கிற ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க 100 ருபீஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ணலாம். 100 ருபீஸ்க்குள்ள ஏதாவது வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே இந்த மார்க்கெட்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ வகையான பறவைகள் இருக்கு. இதுல என்னன்னு தெரியல, யாருக்கா தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்க. இங்க கருவாடெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஏதோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க தெருநாயெல்லாம் கூட வச்சுட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இந்த சத்தத்துல நான் பேசுறது கேக்குதானே தெரியல. முந்திரி எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. பாயில நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து 5 kgs 100 ருபீஸ் போட்டுருந்துச்சு. அண்ட் காஞ்ச மிளகாலாம் கூட பாருங்க 250 ருபீஸ் போட்டிருக்கு பெர் கேஜி. இது கருங்கோழிங்க. இது இந்தோனேஷியாவில் உள்ள பிரீடு தான். அது நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜோடி வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. இது பக்கத்திலேயே வந்து நிறைய இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளும் இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி வந்து சிலது வந்து 1500 சொன்னாங்க, சிலது 700 சொன்னாங்க. இது கிளியா இல்லைன்னா லவ் பேர்ட்ஸா என்னன்னே தெரியல. பெர்ஷியன் கேட் எல்லாம் இருக்குங்க. சின்னதும் பெருசுமாவே இருக்கு. இவங்க டர்க்கி எல்லாம் இருக்கீங்க நிறைய. ஒயிட் டர்க்கி, முயல்லாம் இருக்கு. முயல் வந்து சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் பிரைசிங் இருக்குங்க. சண்டை கோழி கூட வச்சிருக்காங்க. இந்த பீஜியன்ஸ், டவ் இதெல்லாம் கூட இருந்துச்சு. மேல என்னன்னு தெரியல, புதுசா இருந்துச்சு அந்த பறவை. பொமரேனியன் அது மாதிரியான பப்பீஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. ஃபுல்லா கோழி நிறையவே இருக்குதுங்க. இங்க வாத்துலாம் கூட இருக்கு. கோம்பை பாருங்க. கலர் கோழி குஞ்சு. குட்டி குட்டி கூண்டுலயும் வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய ஃபிஷ்ஷஸும் இருக்கு. இது கப்பீஸ் நினைக்கிறேன். குட்டி குட்டியா பார்க்க நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல சிங்கிள் கிளாஸ் பாட்லயும் வந்து நிறைய ஃபைட்டர் ஃபிஷ் அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. காடை வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஜாடிலாம் இருக்கு.
மரம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஈவினிங் டைமா வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்டு இந்த ஷால்லாம் வந்து ஈச் 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டிஸ்லாம் 4 ஃபார் 100 ருபீஸ் அது மாதிரி இருந்துச்சு. 100 ருபீஸ் சேலஞ்ச் பண்ணலாம், இங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முக்கியமா தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க மிக்சர்லாம் கூட அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. தேங்காய், மாங்காய், மாம்பழம் எல்லாம் கிடைக்குது. இங்க ப்ரொக்கோலி கூடலாம் வச்சிருக்காங்க. ஒரு பூ வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரகம் இதுன்னே தெரியல. நீட்டா இருக்கு. எவ்வளவு பெருசு என்னன்னு தெரியல. சின்னதா இருக்கு. பச்சை மிளகா, நாவப்பழம். இங்க சில இடத்துல கூரும் போடுறாங்க, சில இடத்துல இது மாதிரி வெயிட்டும் போட்டு தராங்க. இந்த டைம்ல இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தோம். ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு. இங்க விரால் மீன் இருக்கிறதா எங்க அப்பா சொன்னாங்க. விரால் மீன் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். யாருக்காவது விரால் மீன் பிடிக்கும் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இங்க ஒருத்தர் என்னமோ வச்சுட்டு ஏதோ பண்றாருன்னு பார்த்தா டேட்டு போட்டுட்டு இருக்காருங்க. இங்க டேட்டுலாம் கூட போடுவாங்க போல, நான் இப்பதான் பாக்குறேன். அம்மிக்கல்லு, அதுக்கப்புறம் மருந்துக்கு தேய்ப்பாங்கல்ல அந்த கல்லாம் கூட இங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல 100 ருபீஸ் சேலஞ்சில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாவப்பழம் வந்து ஒன்று வந்து ஹைப்ரிட் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தோம். இன்னொன்று வந்து பஞ்சு மிட்டாய். 100 ருபீஸ் சேலஞ்சு போட்டு 2 பொருள் தான் வாங்கினோம். 130 ருபீஸ் வந்துடுச்சு. அங்கே நிறையா சாப்பிட்றதுக்கு விஷயம் இருந்தாலும் அன்ஹைஜீனிக்காக இருக்குங்க. ஸோ நாங்கள் இது கொஞ்சம் டப்பாலெல்லாம் போட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த பஞ்சு மிட்டாய் தான் வாங்கினோம். 50 ருபீஸா. யாருக்கெல்லாம் இந்த பஞ்சு மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதேமாரி இடத்துல போனால் தான் இதெல்லாம் கிடைக்கிது, இல்லைன்னா பீச்சுக்கு போனால் கிடைக்கிது. ஸோ இது வாங்கிட்டோம். ஒரு 50 ருபீஸ் இதுக்கு போயிடுச்சு. அண்டு நாவப்பழம் வந்து ஒரிஜினல், அதாவது ஹைப்ரிட் இல்லை, அது வந்து ஒரிஜினல் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால அது ஒரு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அவர் எங்கள் தலையில் கட்டிட்டாரு. அங்கே இருந்தது எல்லாமே வாங்கினோம். 80 ருபீஸ்க்கு கொடுத்தாரு. இதை 50 ருபீஸ்க்கு போதும்னா கேட்கவே இல்லை, 80 ருபீஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஸோ 100 ருபீஸ் சேலஞ்சில் இந்த 2 ஐட்டம் தான் வாங்க முடிஞ்சுது. ரொம்ப வருஷம் ஆகுது இதெல்லாம் சாப்பிட்டு. பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த பஞ்சு மிட்டாயில் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போது வீட்டு சைட்லலாம் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் வரதே இல்லை, ரொம்ப ரேராக போயிடுச்சு. இது மாதிரி ஏதாவது மார்க்கெட்டில் இல்லைன்னா வந்து பீச் சைடில் தான் இதெல்லாம் பார்க்க முடியுது, சாப்பிட முடியுது. சின்ன வயசில் இந்த பஞ்சு மிட்டாயை தாத்தா முடின்னு சொல்லி தாங்க நான் வந்து கேட்பேன். பார்க்கறதுக்கு ஏதோ எடுத்து கையிலலாம் பார்க்கும்போது தாத்தா முடி மாதிரி தானே இருக்குது. ஸோ தாத்தா முடி தான் கேட்பேன். அப்புறம் தான் இது பஞ்சு மிட்டாயின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட ஆரம்பித்தேன். அப்போல்லாம் வந்து பஞ்சு மிட்டாயினா இந்த கலராக வரும் பாருங்க,
பிங்க் கலரு ஒயிட் கலரு புசு புசுன்னு இருக்குமே அந்த இதில் போட்டு குச்சியில் தருவாங்களா, அதை தான் வந்து பஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்குங்கிறது சொல்லுங்கள். அண்டு இதுக்கு பேர் பாம்பே மிட்டாயின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.